இன்னைக்கு நம்ம சவுத் கொரியாவுடைய 2 ட்ரைனேஜ் மர்டர் மிஸ்டரியை பார்க்க போறோம். இந்த இன்சிடென்ட் இப்போ வரைக்குமே பல பேர்த்தால பேசப்பட்டு இருக்கக்கூடிய மர்மமாவே இருக்கு. இது கொலையா இல்ல தற்கொலையா, அப்படி இது கொலையா இருந்தா என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயத்துல இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சோ அதை அப்படியே கம்ப்ளீட்டா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இப்படி ரீக்ரியேட் பண்ணதுல போலீஸ் ஆபீசர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் சில சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கிடைச்சிருந்திருக்கு. அது மூலிமா சில தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு. அப்படி அத்தனை பேர்த்த குழப்பி ஒரே ஒருத்தன் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த கொலைகளை பண்ணியிருக்கான். இந்த கொலையை பண்ண அந்த நபர் யாரு? நம்மளோட சேனலில் நம்ம கிரைம் மிஸ்ட்ரி ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கரெக்டான சேனல் தான் நம்ம சேனல். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகஸ்ட் 22, 2006 பூசன். இங்க மெயின்டெனன்ஸ் குரூ ஒன்று அங்க இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க. இந்த மேன்ஹோல் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்திலே இருக்கு. இந்த மேன்ஹோலை மூடுறதுக்காக ஒரு மூடி இருக்கும். அந்த மூடி வந்துட்டு பயங்கரமான வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்சது 40 இருந்து 50 கிலோ வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அங்க கிளீன் பண்றவங்களால கூட அதை தனியா தூக்க முடியாது. அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் அந்த மூடியவே வந்துட்டு இவங்க கழட்டுவாங்களாம். ஒரு மனுஷனால் அதை தூக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தூக்க முடியும். ஆனா அது தூக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாம பொதுவாக இந்த மாதிரியான ட்ரைனேஜ் எல்லாத்தையுமே வந்துட்டு அடிக்கடி எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க. சில வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் போயிட்டு இவங்க கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ இவங்க கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனேஜ் எப்போ கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இப்ப ஆகஸ்ட் 22 இந்த குரூ வந்துட்டு அந்த ட்ரைனேஜோட மூடி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி உள்ள பார்த்தப்ப உள்ள ஒரு மேட்ரஸோட பேக் இருக்கிற மாதிரி இருந்தது. என்னது இது பெட்டோட பேக் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவங்க அந்த பேக்கை வந்துட்டு வெளியில எடுத்து போடுறாங்க. இப்படி வெளியில எடுத்து போட்டு அந்த பேக்குள்ள மம்மிஃபைடான ஒரு சடலம் இருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சடலம் வந்துட்டு ஆணோடையதா இல்ல பெண்ணோடையதா அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியல. உடனடியாக அவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த சடலத்தை எடுத்துட்டு போறாங்க. இப்படி இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலம், அதாவது விக்டிம் வந்துட்டு ஒரே ஒரு பேண்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு. அது ஒரு ஆஃப் பேண்ட் மாதிரி. இந்த பேண்ட்டை வச்சு இது ஒரு பையனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் வந்துட்டு கம்மி வயசா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து எதனாச்சும் ஒரு பையனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பாடி கரெக்டாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்திருக்கு. அதுவும் அது ஒரு வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால அந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உறைஞ்ச மாதிரி போயிட்டு அப்படி வேக்ஸ் மாதிரி ஆயிருக்கு. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால அந்த சமயத்தில் பெருசாக எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிள்ஸும் எடுக்க முடியல. இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணலாம். இப்போ இருக்க டெக்னாலஜி மூலியமா இதில் டிஎன்ஏ எடுக்க முடியும். ஆனால் இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2006 அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் பெருசாக அவங்களால டிஎன்ஏ எடுக்க முடியல. அந்த அளவுக்கான டெக்னாலஜி இல்லை. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச அந்த விக்டிமுடைய பல்வரிசை மட்டும்தான். இந்த பல்லுங்களை வச்சு இந்த கேஸ்ல சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த நபருக்கு ஒரு 40 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னும் இந்த நபருடைய வெயிட் வந்துட்டு 80 kg பக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நபருக்கு கண்டிப்பா தொப்பை இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கடைசியா போட்டிருந்த அந்த ஆஃப் பேண்டோடைய சைஸ், அந்த பேண்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 105. இவங்க இந்த ட்ரைனேஜை கடைசி 5 வருஷமா கிளீன் பண்ணல. இப்பதான் இவங்க மறுபடியும் வந்து கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இந்த பாடி வந்துட்டு எந்த சமயத்துல உள்ளார வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களுக்கு கிடைச்ச அந்த டீடைல்ஸ்க்கு பொருந்துற மாதிரியான மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் எதனாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவருடைய பாடி ஃபீச்சர்ஸ்க்கு பொருந்துற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே வரல. அந்த நபருடைய உடம்புல, முகத்துல, வாயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல டக்ட் டேப் போட்டு விட்டுருக்காங்க. கூடவே ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சு அந்த நபருடைய முகத்தை வந்துட்டு மூடி இருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்து அந்த பேக்ல என்ன நேம் போட்டிருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக் பேக் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அரம் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. ஆனா இதை வச்சு இவங்க எத்தனை பேர்த்த ட்ராக் பண்ண முடியும்? அதனால இந்த எவிடன்ஸ் அவ்வளோக்கா இவங்களுக்கு கை கொடுக்கல. அடுத்ததா இந்த நபரோட சடலத்தை வச்சு மூடி வச்சிருந்த அந்த மேட்ரஸ் பேக், இந்த மேட்ரஸ் பேக் வந்துட்டு எந்த கம்பெனியோடையது, இது எப்போ தயாரிச்சாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த மேட்ரஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2004 வரைக்கும் சவுத் கொரியாவில் பயங்கரமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாடுகள் தாண்டி இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை வச்சு தேடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பல பேர்த்த தேட வேண்டியது இருக்கும். அது கண்டிப்பா
சாத்தியமே இல்லை, அது நடக்காத காரியம். அதனால இந்த எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கல. கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பக்காவா பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை பிளான் பண்ணியிருந்தா ஒரு ப்ராப்பரான பிளாஸ்டிக் பேக் இல்லைன்னா ஒரு பெரிய பையை வந்துட்டு இவங்க ரெடி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இதை பண்ண கிடையாது. ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு ரேண்டமா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து, ரேண்டமா இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க மேட்ரஸ் பேக் எடுத்து, இப்படி ரேண்டமா பிக் பண்ணி எடுத்து பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ப்ரொஃபஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடியை கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேன் ஹோல் இருந்த அந்த இடம் கரெக்டா இந்த இடத்துக்கு ரொம்பவே பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கு. இந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு பாடி டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்ல கொண்டு போயிட்டு போட்டிருந்திருக்கலாம். ரோட்ல இருக்கக்கூடிய அந்த மேன் ஹோலை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இந்த பைய வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிற அந்த நபர் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு அந்த சடலத்துல கல்ல கட்டி கூட கடல்ல இறக்கி இருக்கலாம். ஆனா அது அந்த கொலைகாரன் பண்ணல. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டதுக்கு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பொதுவாகவே பல கொலைகாரங்களுக்கு நம்ம கொலை பண்ண அந்த பாடி வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பாடி நம்ம இங்கே தான் வச்சிருப்போம், யாராச்சும் வராங்களா கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குற அந்த ஹேபிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களோட லைஃப்ல வந்துட்டு மறுபடியும் வந்தா கூட நம்மளோட விக்டிம் வந்துட்டு இந்த இடத்துல தானே வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். இதுக்காக கூட கொலைகாரன் வந்துட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள அந்த சடலத்தை வச்சிருக்கலாம். இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடைச்ச டெக்னாலஜியை வச்சு அந்த பல்லில் இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து அவங்களோட டேட்டா பேஸில் போட்டிருந்துருக்காங்க. வேறு எதனாச்சும் ஃபேமிலி கூட மேட்ச் ஆகுமான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஃபேமிலி கூடயுமே இந்த டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இவரு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யாருமே மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுக்கல. இதுல இருந்து இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த நபர் வந்துட்டு வேலை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். வேலை செய்யறதுக்காக அவரோட ஊரெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த ஆங்கிள் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அப்படின்னும், பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது, கொலையாளி வந்துட்டு ஒருத்தனா 2 பேரா இல்ல அதுக்கு மேலேயா அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைனேஜோட மூடி வந்துட்டு பயங்கரமான வெயிட். அந்த வெயிட்டையும் தூக்கி 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்துட்டு பேக்ல வச்சு அந்த பேக் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள போடுற அளவுக்கு இதை பண்ற அளவுக்கு அவருக்கு சத்து இருந்திருக்கணும். அதனால இதை ஒருத்தர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலை பண்ண அந்த நபர் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால இந்த இடத்துல யார் யார் வருவாங்க, எப்பப்ப எந்தெந்த நபர் இருப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியிருந்திருக்கும். கூடவே அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மூலியமா கூட இந்த மூடியை ஈஸியா எடுத்திருந்திருக்கலாம். இது கூட இறந்து போன அந்த நபரோட கழுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடைஞ்சிருக்கு. இதனால கூட அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த நபர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கெட்சை வந்துட்டு பண்றாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டோ தான் அந்த போட்டோ. இப்ப இந்த போட்டோவை பப்ளிக்ல ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த போட்டோவை பப்ளிக்கு போட்ட அந்த சமயத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கல. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்னால இந்த கேஸ்ல விக்டிம் யார் அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்குமே அந்த நபர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. இந்த சம்பவங்கள் நடந்து சில வருஷங்கள் கழிச்சு அடுத்த சம்பவம் நடக்குது. February 7th 2010 சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சுங்பங் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு நபர் ஹைக்கிங் போயிட்டு இருக்காரு. இந்த நபர் ஒரு பெரிய கவரை பார்த்திருக்காரு. என்ன இந்த கவர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவரை நவுத்தினப்ப உள்ளார ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் உடைய மூடி இருந்தது. இந்த மூடி வந்து பாத்தீங்கன்னா கம்பியா இருந்தது. அந்த கம்பியில ஏதோ ஒரு கயிறு வந்துட்டு இறுக்கி கட்டி இருந்தது. இந்த நபர் அதுல எட்டி பார்த்தப்ப அந்த கயிறோட எண்டு வந்துட்டு ஒருத்தருடைய கழுத்தை வந்து நெருக்கி அவரு அந்த டிரைனேஜுக்குள்ள தொங்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த உடனே இமீடியட்டா அவர் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த சடலத்தை வந்து மீட்டு எடுக்கிறாங்க. இந்த சடலத்தை பார்த்து பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதே இந்த நபருடைய பேர் வந்துட்டு சாய் அப்படிங்கிறது தெரியுது. இறந்து போன இந்த சாய் அப்படின்ற அந்த நபருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். இந்த மாதிரி ஒரு டிரைனேஜுக்குள்ள இவர் தூக்கு மாட்டின மாதிரி இறந்து போயிருப்பாரு அப்படிங்கறத யாருமே வந்துட்டு ஏத்துக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை பத்தின சில விஷயங்களை வந்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இது தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை இவங்க தற்கொலை அப்படின்னு சொல்லணும்? இந்த டிரைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. வெறும் 170 சென்டிமீட்டர் தான் இது ஆழம். ஒரு மனுஷன் ரொம்பவே ஈஸியா அங்க ஃபிட் ஆயிட முடியும். அது மட்டும் இல்லாம பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஏறுற மாதிரியான கம்பிகள்லாம் இருக்கு. இவரோட கை வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமா கட்டப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் கேபிள் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுதான் அதை கட்டியிருக்காங்க. அது கட்டி இருக்கிற பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது டைட்டா எல்லாத்தையுமே முடிச்சு போடாம கொஞ்சம் லூசா வளையமா வச்சு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிஸ்டர் சாயை ட்ராக் பண்ணி பார்த்த அந்த சமயத்துல கடைசி நாள் இவர் எங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு.
இந்த ஃபுட்டேஜஸ் அத்தனையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தனியா தான் இருக்காரு, கூட எந்த ஒரு நபருமே இல்லை. இப்ப மிஸ்டர் சாயை எல்லாருமே உயிரோடு பார்த்த அந்த கடைசி நாளுக்கு போவோம். February 2 இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர் வந்துட்டு எல்லா ஒர்க்கருமே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அன்னைக்கு இந்த சாய் மட்டும் வரவே இல்லை. இவருக்கு போன் பண்ணி பார்த்தப்ப இவர் எந்த ஒரு போன் காலுமே பிக் பண்ணல. அவராவே கால் பண்ணி நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோடைய ஃபண்டிங் விஷயமா வெளியில ஒரு நபரை பார்க்கறதுக்கு அன்சாருக்கு போறேன், போயிட்டு அங்க ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் நான் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அன்சர் அப்படின்ற அந்த பக்கத்து டவுனுக்கு போகக்கூடிய எல்லா ரூட்டையுமே பார்க்குறாங்க. அந்த ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அந்த ரூட்ல எங்கேயுமே வந்துட்டு மிஸ்டர் சாயோட கார் வந்துட்டு தென்படல. இதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ்டர் சாய் வந்துட்டு அந்த டவுனுக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவரு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க ட்ரை பண்றதாவும் சொல்றாங்க. இது கூடவே மிஸ்டர் சாய்க்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்றத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதனால இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரி இந்த டிரைனேஜுக்குள்ள போயிட்டு தூக்கு மாட்டி இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் 2010ல மடக்கிற மாதிரியான ஒரு ஃபிளிப் மாடல் போன் ஒன்று வச்சிருந்தாரு. அந்த போன் எங்க போயிருக்கு அப்படின்னு பார்த்தப்ப அந்த போனுடைய சிக்னலும் வந்துட்டு லாஸ்ட் ஆயிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தொடர்ந்து தேடின அந்த சமயத்துல இவருடைய கார் வந்துட்டு ஒரு ரோட்ல நிக்கிறத பாக்குறாங்க. அந்த காருக்குள்ள நமக்கு எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அந்த காரை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இவரோட டிஎன்ஏ அல்லாத வேற எந்த ஒரு டிஎன்ஏவும் அந்த கார்ல கிடைக்கல. எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட் அதுல கிடைக்கல. இது மட்டும் இல்ல, அந்த டிரைனேஜ்ல ஒரு தொங்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட போனும் கிடைச்சிருக்கு. ஆனா அவரோட ஃபிளிப் மாடல் போன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உடஞ்ச மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் அன்னைக்கு கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிருக்கு. இதோட இவரு அவரோட பேர்ல லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்திருக்காரு. ஒருவேளை நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம், இறந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸ் காசு வந்துட்டு நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்காச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்களை வச்சு இது கண்டிப்பா தற்கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே இது ஒரு கொலை. இது கொலையா இல்ல தற்கொலை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்கச்சக்கமான ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுக்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து தனக்கு தானே வந்து இந்த மாதிரி கயிறை மாட்டிக்கிட்டு பின்னாடியும் கட்டிக்கிட்டு இது எல்லாமே ஒரு மனுஷன் பண்றதுக்கு பாசிபிளா? ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டுமே வந்துட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸரை வந்துட்டு உண்மையாலுமே மிஸ்டர் ஜாய் பண்ண அத்தனை விஷயங்களையுமே பண்ண வச்சிருக்காங்க. இதில் நடந்த மாதிரி பயங்கர வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த மூடி அவர் எடுத்திருக்காரு, அதுல கட்டி இருந்திருக்காரு. அவரே வந்துட்டு அவரோட கையை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அவர்னால முடியல. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துக்கு மேல ஆகியுமே அவரால் கரெக்டா கையை வந்துட்டு நாட் போட முடியல. இது எல்லாத்தையுமே ஒரு ஆஃபீஸர் வச்சு பண்ண வச்சு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஆஃபீஸர்னால முடியல. சொல்ல போனா இதே மாதிரி பல அட்டெம்ப்ட் பண்ணியிருந்திருக்காங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் வச்சு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா யாருனாலுமே இது பண்ண முடியல. இதனால ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நபர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்துறோம். இது மூலமா நம்ம எடுத்து வச்சிருக்க லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்மளோட குடும்பத்துக்கு சேரும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுக்கிறோம். இப்படி முடிவு எடுக்கிறவன் ஈஸியா பல வழிகள் இருக்கிறப்ப எதனால இந்த மாதிரியான ஒரு வழியை சூஸ் பண்ணும்? கைத்துல கழுத்தை இறுக்கிக்கிட்டு சாகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் ஏன் டிரைனேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு சாகணும்? அவருக்கு சாகிறதுக்கு ஒரு பெட்டரான பிளேஸ் வந்துட்டு கிடைக்காமலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவர் எடுத்திருந்த அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு அவருக்கு ஆக்சிடென்டா எதனாச்சும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னுமே பல மடங்கு அதிகமா கிடைக்கும். உதாரணத்துக்கு அவரோட கார்ல போயிட்டு அவர் காரோட ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு பல மடங்கா கிடைச்சிருக்கும். ஆனா இவரு அதை பண்ண கிடையாது. வித்தியாசமான முறையில இந்த மாதிரி டிரைனேஜ்ல போய் தூக்கு மாட்டி இருந்திருக்காரு. அதனால கண்டிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இதுக்கான காரணமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இவருடைய கோவொர்க்கர் வந்துட்டு சில தியரிஸ் எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் சம்பந்தப்பட்ட பல பினான்சியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மிஸ்டர் சாய் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு பல லட்சம் டாலர்ஸ் வந்துட்டு வர்றதும் போறதுமா தான் இருந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கிறப்ப வெறும் கம்மியான கடன் காசுக்காக இந்த மாதிரி அவர் தூக்கல மாட்டி சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரோட அக்கௌண்ட்டுக்கு காசு வந்த உடனேவோ இல்ல அவரோட கைக்கு காசை பெட்டியில தரும் போதோ அதை எடுத்துட்டு அவரு ஓடி இருந்திருக்கலாம். சாகிற அளவுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியா சாயை பதிவு பண்ணியிருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாங்க. இது கரெக்டா February 3 காலையில 11 மணிக்கு ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் டைமுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை 2 தடவை கார்ல மறுபடியும் வந்து இவர் ரவுண்ட் அடிச்சிருக்காரு.
இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாய் வந்துட்டு அவருடைய கார் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கணும். அங்கே ஒரு மர்ம நபரை அவரோட காரில் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை இந்த வழியாக போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நபர் வந்துட்டு கூட இருந்திருக்கணும், அந்த நபர் தான் வந்துட்டு சாயை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் கடைசியாக யார் கூட கம்யூனிகேட் பண்ணார், யார் கூடலாம் பேசினார் அப்படின்ற எந்த விஷயமே தெரியாமலே போயிடுது. அவருடைய ஃபோன் வந்துட்டு உடஞ்சிட்டதுனால அவர் அந்த ஃபோனுக்குள்ளே எந்த மாதிரியான சிம் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் நம்ம எதனாச்சும் தடயத்தை விட்டுட்டோமா, சாயோடைய காரை மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த நபர் அந்த காருக்குள்ள டிராவல் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த நபருடைய டிஎன்ஏ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், எதனாச்சும் ஒரு ஹேர் சாம்பிள் எதனாச்சும் ஒன்று கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மறுபடியும் அந்த கார் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணதுல எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல. முன்னாடியே பார்த்த மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. ஆனா அந்த காருக்குள்ள கண்ணில் மாட்டிக்கிற மாதிரியான உடஞ்ச கண்ணாடி ஒன்று இருந்திருக்கு. இந்த கண்ணாடி சாயோடது இல்ல அப்படின்னு சொல்லி சாயோடைய ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. சாயோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தற்கொலை கிடையாது, இது கொலை தான். கண்டிப்பா கடைசி நாள் என்னோட ஹஸ்பண்ட் கூட யாரோ ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவருடைய ஒய்ஃப் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியாக இவரை பதிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. காலையில இவரை பிடிச்ச ஃபுட்டேஜ்ல அவர் போட்டிருக்க ஷூ வந்துட்டு அவர் ரெகுலர் யூஸ்க்காக போட்டிருக்கக்கூடிய ஸ்னீக்கர்ஸ். இது அவர் ரஃப் யூஸுக்காக வெளியில சும்மா போயிட்டு வரப்பெல்லாம் போடக்கூடிய ஒரு ஷூ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா மிஸ்டர் சாய் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய கேமரா வந்துட்டு இவரை பதிவு பண்ணிருக்கு. இந்த ஸ்டோர்ல இருக்கிறப்ப இவர் வேற ஒரு ஷூ போட்டிருக்காரு. இதை பார்த்த இவரோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த ஷூ தான் இவர் முக்கியமான மீட்டிங் அப்பெல்லாம் போட்டு போவாரு, இது ப்ராப்பரான ஃபார்மல் லெதர் ஷூ. இந்த ஷூவை போட்டு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக தான் இவர் போயிருக்காரு. இல்லாட்டி இந்த ஷூவை இவர் போடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு அவசரமா எதனாச்சும் மீட்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஷூவை எப்பயுமே இவர் அவருடைய காருக்குள்ளே தான் வச்சிருப்பாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஃபுட்டேஜ்ல சாயோடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்திருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா இவரு பில்லு போடுற அந்த சமயத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. இவரோட முகத்துக்கிட்ட லைட்டா ஒரு கார் ஃபிளிக்கர் இருந்திருக்கு. அது அவருடைய கார் தான் அப்படின்னு இவர் அந்த ஸ்டோருடைய ஜன்னல் வழியா வெளியில் இருக்கக்கூடிய அந்த காரை பார்த்துட்டு இருந்ததாவும், அந்த கார்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதாவும், அந்த கார்ல இருக்கிற நபர் வந்துட்டு சீக்கிரமா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கணும், அதுக்கு இவர் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தலையாட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்பையும் கண்டிப்பா அந்த சமயத்துல காருக்குள்ள யாரோ ஒரு நபர் வந்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இத்தனை விஷயங்கள் நடந்தும் அந்த காருக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ சாம்பிள்னு சொல்லி எதுவுமே இல்லாததுனால அவர் வெளியில கார் நிக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்காக கூட சும்மா அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், சும்மா கூட அவர் ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன நடந்துச்சு, உண்மையாலுமே இது தற்கொலை தானா, எல்லாருமே சொல்ற மாதிரி இது கொலையா அப்படிங்கிறது எதுவுமே புரியல. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இவர் அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்கணும். இப்படி போன இடத்துல இவருக்கு பெருசா எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கணும், இவர் தெரிஞ்சுக்க கூடாது எதனாச்சும் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த விஷயத்தை இவர் வெளியில போயிட்டு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்த நபர்கள்ல ஒருத்தர் ஆல் செட் பண்ணி இவரை தற்கொலை மாதிரி கொலை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியரி தான் மிஸ்டர் சாயோட குடும்பத்தில் இருக்கவங்களும் சொன்னாங்க. கண்டிப்பா இவர் பெருசா ஏதோ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மற்றவங்களோட சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். அதனால தான் அந்த குரூப் மெம்பர்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் சவுத் கொரியாவுடைய முக்கியமான 2 டிரைனேஜ் கேசஸ். மொதல் கேஸ்ல அந்த விக்டிம் யார் அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல, அது ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாவே முடிஞ்சது. 2வது கேஸ்ல விக்டிம் யார் அப்படிங்கறதை எடுத்த உடனே கண்டுபிடிச்சிருந்தாலும் கொலையாளி யார் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா இது கொலையா தற்கொலை அப்படின்றத கூட தீர்க்கமா சொல்ல முடியல. பல பேர் இது கொலை அப்படின்னும் பல பேர் இது தற்கொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மிஸ்டர் சாய்க்கு மட்டும்தான் தெரியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேசஸ். இந்த கேசஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான தியரிஸ்லாம் வந்துட்டு தோணுது அப்படிங்கறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இது கொலையா இல்ல தற்கொலை அப்படின்றதையும் போடுங்க. நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.